நீங்க சுத்தி சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க, வழக்க போட்டு நிறுத்துங்க. சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடுறேன். என்ன முடிச்ச பயம், பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா போராட்டம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள இல்ல தம்பி, அவங்க சீரியஸா தான் செய்யறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினரா இருக்கனால அது ஒன்றும் செய்ய முடிய மாட்டேது. ஏதோ சரி 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 விடுங்கப்பா விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலும் இங்கே வந்து இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியதுன்னு. ஆமா, எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எனக்கு அது பழக்கம் இல்லை, எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. முற்றுகை கிட்டுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியாக போடுவேன். ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே, அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு வந்துட்டான். நான் என்ன, எனக்கு அவர் ஏதோ இதில் பார்த்து தான் தெரியும், வலைவெளியில். எனக்கு தெரியாது அது. நான் முற்றுகை இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியும்? சரி எல்லாரும் இங்கே வாங்க, அவங்கெல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் இந்த இடத்துல யார் நுழைஞ்சிரும்? அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். அது வேணா, நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்னதில் இது. அதில் இவங்களை ஒன்று சொல்றேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கலை. இவங்க என் எதிரிகள் இல்லை. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. இப்போ உங்க ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியா தானே, மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா. அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஓரமா நின்று விளையாடுங்கப்பான்னு அவன் சீரியஸா தான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போற ஒருத்தர் ஓரமா நின்று விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்கள் சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா? கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டை தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு. வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை, அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதை நான் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஒத்தரவா விடக்கூடாது. அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இதைத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அப்படி அதை தானே அதை பேசுவீங்களா போய்? அதுவும் உங்க சாதனை தான், பேசுங்களேன். ஈரோடு தேர்தலில் திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகமா வந்து கவனம் செலுத்தப்படுது. இல்ல உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல இது நான் தான் சொல்றேனே, அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்குனாங்க. இப்ப இவர் எனக்கு விசுவாசமானவரா, இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின்னு, எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப யாரு எனக்கா நன்மை செய்யறது? டேய் சீமான், டேய் இவனெல்லாம் நம்பி நிக்கிறியடா, அவன் துரோகிடா, அந்த பாரு நான் கூப்பிட்டவன வந்துட்டான், ஐயா நல்ல காரியம் பண்ணியா, அதான் தான் செய்யுது. இப்ப பாருங்க, நான் சும்மா என்னை வந்து 10 நாளா தம்பி கேட்கிறாப்ல, 15 நாளா உங்களையே பேசிட்டேன். யாராவது இவ்வளவு காலம் நீங்க பேசுனீங்களா? நான் டங்ஷனுக்கு போறான்னு அவளை போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயில இருந்தேன், அங்க போறான்னு 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசல. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, இது யாரும் உள்ள வராதா என்ன கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை.
அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார். நான் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. நான் 24 இருந்து போகும். அது ஆரிய எதிர்ப்புல வருது. அவங்களுக்கு புரியுதா? ஆரிய கூலிகள் நாங்க அதை எதிர்க்க முடியாது. ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். ஆரிய கூலி, ஆரிய அடிமை, இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது? திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னு ஐயா பெரியார் சொல்றாரு. ஆனா இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்புல இருந்துக்கிறாரு. கேட்டா என்னங்க நீங்க கொள்கையில இவ்வளவு முரண் இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களேன்னா தெரியல, நாங்க 2 பேரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கணும், கன்னடிகாவா இருக்கிறதுன்றாரு. அவங்க 2 பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிப்பற்று இனப்பட்டு இருக்கலாம். எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பட்டு இருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது? அது எதிர்ப்பு, அது தேவையில்லாததான் உங்களுக்கு படுது. இப்ப நீங்க முதல்ல அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க 1967 ஐயா ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு ஓட்டு பயன்பட்டுருக்கா இல்லையா? கூட்டணி வச்சு தானே ஆட்சி அமைச்சிங்க. அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்திருக்கேன். இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்கு, பாண்டே. இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு 21, 26 தேர்தலுக்கு. ஆனா நாங்க திராவிட கூலி, ஆரிய கூலி. இப்ப பாருங்க ஐயா எஸ்வி சேர் மறைமுகமா கேட்கிறாரு, என் மகனுக்கு மயிலாப்பூர் சீட்டு தாங்கன்ட்டு. சரி, இப்ப இதே வண்டியை தான் 60 ஆண்டுகளா நீங்க ஓட்டிருக்கீங்க. உங்களை எவன் எதிர்த்தானோ அவன் ஆரிய கைக்கூலி, RSS, பிஜேபி. இப்ப ஒரு நிமிஷம் என்னையே பார்த்துக்கணும். காங்கிரஸ் கட்சியில இருந்தானே பெரியார் இருந்தாரு. எதுக்கு வெளியில வந்தார்? வெளியில வந்து காங்கிரஸை திட்டினார்ல. காங்கிரஸ் ஆதரிச்சு இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில வந்து திட்டான்னு கேட்டீங்களா? திருப்பி நீதி கட்சிக்கு வந்து இல்ல, நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கம்னு எதுக்கு தனியா போனேன்? அப்புறம் நீதி கட்சியை திட்டினேன், அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துல தலைகர்த்தா யாரு? பேரறிஞர் அண்ணா, முதன்மை தளபதி. வெளியில வந்தவன கடவுள் இல்லைன்னு தானே வச்சிருக்கணும். ஒன்றே குலம் ஒருவனே தேன்னு எங்க பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுட்டு இப்ப எங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமலர்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டீங்களா? அன்னைக்கு சரின்னு பட்டது, இன்னைக்கு தவறுன்னு படுது. இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்படி பேசி ஓட்டு கேட்குமா? அப்புறம் அதை பேசலைன்னு கேட்பீங்களா? அது நான் வழி நடந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை, இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை. இந்த பாதையில எனக்கு பெரியார் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறங்க, கும்பிட்டுக்கிறங்க. பெரியார் தமிழருக்கு எதிரி, அதனால நாங்க எதிர்க்கிறோம். ஒரே கோட்பாடு தான், தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு. என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் கோட்பாடு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதை அவர்கிட்ட தான் சொல்லணும். நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல வந்து அவர் கொள்கை தலைவனா எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல? ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் மேல ஏறும்போது, திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னும் போது வலிக்குமா வலிக்காத? கோபரமா வராத? பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது, பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல, மீனவர் படுகொலையை பேசல, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது. ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறோம்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கான்னு. அப்ப ஒண்ணும் இல்லையே, அப்ப கேட்காம எப்படி போறது? கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு வந்து அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து உங்களை எதிர்க்கிறாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அத இது நான் பேசுனதை நானே புதுசா பேசல. அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே ஐயா எச் ராஜா பயங்கரமா பேசிருக்காப்ல, இதை விட பேசிருக்காப்ல. பக்கத்துல எங்க அண்ணன் வைகோல உட்காந்துருக்காங்க, அப்ப கூட்டணி வச்சிருக்கிறாங்க, பேசல. அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல. அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது, அடித்தளம் ஆட்டங்கன்றதுனால. நீங்க இது வந்து இப்ப இல்ல, மூசா அந்தர் சொல்றான், நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள்.
ஆவேசப்படுகிறீர்கள் என்றால், எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள்ங்கிறான். நான் தமிழர், நாங்கள் தமிழர் தான் பேசுறேன். உனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? நீ ஏன் பதட்ட அடைகிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க பெரியாரை எப்படி பேசலாம்னு? பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? தமிழன் காட்டுமிராண்டி, தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை. தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன், அப்படிதானே வருது? என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு? என்னை காட்டுமிராண்டின்னு சொல்ல நீ யாரு? உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா, அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாம் இருக்கு, அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லாம், கன்னடத்துல எல்லாம் இருக்கு, மலையாளத்துல எல்லாம் இருக்கு, இந்தியில எல்லாம் இருக்கு, அப்படிதானே பொருள் வருது? உன் மொழி, உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா, கேரளாவில் 100 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா. பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாரா? எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? இங்கே மட்டும் அதே தான், பெரியார் தான், பெரியார் தான். அப்பதான் இது ஓயாம இந்த புண்ணை சொரியிறான இதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது. இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பிரிவினத்துக்கு எதிராக இருந்தது? யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது? யாரு சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகித்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தம்பி, திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான், பெரியார் தான். எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்லை, அவ்வளவு தலைவன் இருக்கான். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டா பையனா பேர் பொறுமா அதான். அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட முடியாது. காங்கிரஸ் தலைவர் வந்து சிலோபுரத்தை வந்து ஒரு வீடியோல வந்து கச்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி பேசி வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது. எப்படியா இது? அப்படி இது என்ன ராஜதந்திரம்? அப்படி சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்தில் வருதா? ராஜதந்திரத்தில் வருதா? காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேட்கிறான கொடுத்துட வேண்டியதானே? அப்படி கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா? கேட்க நாதி இல்லை. இங்க வீர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்லை. எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறிய, மீனவர் உரிமை பறிபோவதை ஏற்கிறிய. அப்போ இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேசணும், இல்ல பொது மேடையில பேசணும். அப்படி என்ன தந்திரம்? அப்படி என்ன தந்திரம்? சார், தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னதாக நீங்க விமர்சனம் பண்றீங்க. நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடேன், அதே போல மண்டே சுரப்பு உலக தொழும்னு அவர் மேற்கோள் காட்டி பெரியார புகழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க தெரியாம பாடிட்டாருங்க. அவர் தான் சொல்றாரு இல்லைங்க. அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா? மண்டை சுரப்பை இங்க பாருங்க, தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும்னு பாடிவிட்டான். வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிவிட்டான். இன்னொரு தாத்தன் திராவிடத்தை புகழ் நம்பிட்டு இருக்கான் தேவனைய, கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான். இப்படியே பாடிட்டு வந்தான். சமஸ்கிருத மொழி கலப்பில் தான் எழுதுனான். சங்காரம் நிஜம்லாம் சொன்னான். அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான். ஒரு காலத்துல தமிழ் சனி என் காட்டுமிராண்டி மொழியில வெறியாயிட்டான். அப்ப என்ன பண்றான்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். என்ன சொல்றான்? பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சிட்டான். உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகழ்த்தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம் தான். அப்புறம் தான் என்ன பண்றான்? திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர்த்தால ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். எப்போ? கடைசியா யாருக்காக? எனக்காக அடா அப்படின்ட்டான். நீங்க பேசுறீங்களா? 2 அவன் தான். எங்க சொல்றான்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். யாருக்கு சொல்றான்? எனக்குத்தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலன். அதுதான் பாடுறான். எனக்கு தான் பாடுறான். அங்க என்ன பாடுறான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ
செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயொன்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயின்ட்டான். அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா, கொலைவாளினை எடடா மிக கொடியொரு செயல் அறவேண்டான். குகைவால் ஒரு புலியே உயர் குணமைவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன். இப்ப கொலைவாள் இல்ல, ஒரே வாள். இந்த படத்தை இறக்கிட்டாங்க. எனக்கு தான் பாடுறான், பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைன்னு பண்ணது எங்களுக்கு தான். போதுமா? இன்னும் சான்று வேணுமா? அவன் பாடின நானும் தானே தான் சொல்றாருல, நீ பெரியார் ஆமா பேசினேன், வழிகாட்டின்னு பேசினேன். அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்ட்டேன். அது சுடுகாட்டுனா கூட இலக்கண பிழைம்பாங்க, இடுகாட்டுக்கு. இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ சொன்னா நிறுத்திடுவேன். பெரியார் மொத்த பெரியார் இஷ்யூலும் பொது மன்னிப்பு கேளுங்க. பெரியார் பேசுனது தப்பு தான். தமிழனை இழிவா பேசுனது, காட்டு மிராண்டின்னு பேசுனது, தமிழ் சென்னையை விட்டு ஒழிங்கன்னு. தமிழனுக்கு எவன் இருந்தான்? கன்னட நான் இருந்தேன், இந்த தெலுங்கன் தியாகராஜ செட்டியார் இருந்தான், அந்த நாயர் இருந்தான் மலையாளி. உனக்கு எவன் இருந்தான்னா என்ன இருந்தது? சிங்காரவளர் இல்லை, சீவானந்தம் இல்லை, செக்கிழுத்த செம்மல் எம்பாட்டன் வாவுசி இல்லை, இல்லை இல்லை அப்படி இல்லையா? பெருந்தலைவன் காமராஜ் இல்லை, கக்கன் இல்லை, ராமசாமி படையாச்சி இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்லை, எங்களுக்கு எவனுமே இல்லையா? இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போயிட்டானா? எங்கள் பாட்டன் அயோத்தியாசர் இல்லை, ரெட்டமலை சீனிவாசன் இல்லை, MC ராஜா இல்லை, எவனுமே எங்களுக்கு இல்லை. எவனுமே இல்லையா? ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு, அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டா. அப்படி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டார். நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்காரவர்கிட்ட இருந்தா நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கடைசியா ஏன் எங்க பாட்டனை ஏற்கல? அவரே எழுதுறாரு, அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிறப்ப. அப்புறம் இதுல நீங்க என்ன பேசிக்கிறீங்க? நீங்க இப்ப ரொம்ப பேசிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது. அது இன்னும் நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுவோம். நன்றி நன்றி. போடுங்க முழக்க சொல்லுங்க.